வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 61 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ஃபால்ல தான் இருந்துச்சு. ஒரு ஏற்ற இறக்கத்தோடயே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் பாசிட்டிவ் வரதும், கொஞ்சம் நெகட்டிவ் போறதும், ஒரு வாலடைல் மார்க்கெட்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கு மேல நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 61 பாயிண்ட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 270 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 307 பாயிண்ட்டும், நிஃப்டி ஐடி 116 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் வந்து ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 900 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்து இன்னைக்கு ஒரு 148 பாயிண்ட் நெகட்டிவ்ல இதாயிருக்கு. நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னைக்கு மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%, 0.7% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டு இருந்தது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 0.25, 0.3% நெகட்டிவ் சைடில் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றபடி எல்லா இண்டிசஸுமே கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபினான்ஷியல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. எனர்ஜி செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தோம்னா ஒரு 1366 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு எஃப்ஐயும் டிஏயும் பார்த்தீங்கன்னா போத் ஆர் பையிங் சைடில் தான் இருந்தாங்க. எஃப்ஐ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 321 கோடிக்கும், டிஏஐ வந்து பார்த்தீங்கன்னா 1853 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டில் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கொஞ்சோண்டு சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு கூட பெரிய அளவுக்கு சேல் பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் இப்போதைக்கு நல்லாவே க்ளோஸில் போயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னராக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க் தான். கிட்டத்தட்ட ஒரு 3.47% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.71%, 1.91%. அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட் வந்து பாருங்கள் ஒரு 1.71, என்டிபிசி 1.70, கிராசின் வந்து 1.50. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 1.5 எபோவ் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டாப் லூசரில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம டைட்டன் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.13% நல்ல ஒரு டவுன்ஃபால் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ரெட்டி 2.04, சிப்லா, பஜாஜ் ஆட்டோ, ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1%, 1.4% இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோட்டக் மகேந்திரா இன்றைக்கி டாப் கெய்னராக வரதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்வான்சஸ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 14% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 4.4 lakhs crores அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட டோட்டல் டெபாசிட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 14.6% வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரில் 5.1 lakhs crores வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பிஸ்னஸ் அப்டேட்னால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோட்டக் மஹேந்திரா டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. இதே டாப் லூசரில் வந்து பார்த்தோம்னா டைட்டன் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட இது பார்க்கும்போது அவங்களும் பிஸ்னஸ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் க்ரோத் நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆன் இயரில் இந்த 20%ங்கிறது இயர் ஆன் இயர்லேயே நல்லாவே இதாக இருக்குது. இதில் டொமஸ்டிக் பிஸ்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் இயர் ஆன் இயரில் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா 49% வரைக்கும் இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துமே பாருங்கள் டைட்டில் வந்து இந்த ஒரு நெகட்டிவ் சைடு போயிடுச்சு. ஸோ இந்த டாப் கெய்னருக்கும் டாப் லூசரில் உள்ள முக்கியமான கம்பெனியில் இதுதான் ஒரு அப்டேட்டு. இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக தான் போய்ட்டுருக்கு. ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் போய்ட்டுருக்கு. இப்போதைக்கு நாஸ்டாக் 33 பாயிண்ட் 32 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், S&P 500 2 பாயிண்ட் பாசிட்டிவ், டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 96 பாயிண்ட்டு நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போனது. பட் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு இல்லை.
டாக்ஸ் வந்து ஒரு 119 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. அதுமாரி எஃப்டிஎஸ்சி 47 பாயிண்ட்டு, சிஎஸ்சி 43 பாயிண்ட்டு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்குது. இல்லை ஜப்பான் நிக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு 101 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம். நேற்று வந்து கொஞ்சம் மிக்சடாக தான் இருந்தது ஏஷியன் மார்க்கெட்டு, கொஞ்சம் நெகட்டிவ் சைடு இருந்து சொல்ல போனால். இன்றைக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்துச்சு. தைவான் மட்டும்தான் 118 பாயிண்ட் நெகட்டிவ். ஹாங்ஸாங் பாருங்கள் ஒரு 260 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம்லாம் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் இருக்குது. மற்றபடி நெகட்டிவ் நியூஸும் இல்லை. இதில் வந்து ட்ரம்ப் டேரிஃபோட அந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இன்றைக்கி வந்திருக்கணும், பட் இன்னும் அஃபிஷியலாக வரல. இதில் இன்றைக்கி என்னென்னா ஒரு 14 கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிட்டாங்க. இதில் வந்து என்னென்ன இதுன்னு படிக்கிறேன், 14 கண்ட்ரிஸ் என்னென்னு படிக்கிறேன். இதில் லயோஸ் அண்ட் மியான்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் போட்டிருக்காங்க. இதில் கம்போடியா, தாய்லாந்து 36%, பங்களாதேஷ் அண்ட் செர்பியா 35%, இந்தோனேஷியா 32%, சவுத் ஆப்பிரிக்கா அண்டு போஸ்னியா 30%, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா, கசகஸ்தான், மலேசியா, துனிஷியா இந்த கண்ட்ரிஸ்லாம் கிட்டத்தட்ட 25% வரைக்கும் டேரிஃப் இது போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிட்டாங்க. இதில் ஹைலைட்டடாக ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா இதுதான் ரொம்ப மெயினாக இருக்குது. ஏன்னா இதில் தான் அதிகமாக இம்போர்ட் வந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே வருது. ஸோ இந்த கண்ட்ரிஸ் மேலே அவங்க டேரிஃப் இது போட்டு 25% கன்ஃபார்மு. இது வந்து எஃபெக்டிவ் வந்து ஆகஸ்ட் 1 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து இந்தியாலாம் இன்னும் வரல. இல்லை இந்தியா, சைனா அண்டு யூரோப் யூனியன், ஸோ இதெல்லாம் இன்னும் இன்க்ளூட் ஆகலை. ஸோ ஃபர்தராக வரும், எதிர்பார்க்கலாம். மேபி நாளைக்கு நாளைக்குள்ள தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. இப்போதைக்கு இதில் வந்து மினி டீல் வந்து போட்டிருக்கதா சொல்கிறாங்க இந்தியாவில். இதில் வந்து ஃபெர்டிலைசரு, ஃபார்மா ரிலேட்டடு, ஃபார்மா வந்து அந்த அளவுக்கு பெரியதாக இல்லை, சின்ன சின்ன இதுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது கோல்டு ரேட் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபா ஏறிடுச்சு. நேற்று 50 ரூபா இறங்கிருந்தது, இன்றைக்கி ஆப்போசிட்டாக 50 ரூபா ஏறி இருக்குது. இப்போதைக்கு 9600 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 9884 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கோல்டை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க. வாட் எவர் ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சில்வர் இன்னும் ஸ்டெடியாக தான் இருக்குது, 110 ரூபாயிலே இருக்குது, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜாகுவார் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10.7% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த Q1 87,286 யூனிட்ஸ் தான் விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது டாடா மோட்டார்ஸுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா ஜாகுவாரோட ரீட்டைல் சேல்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இது இல்லாமல் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்டு, அப்புறம் அதில் டிஃபெண்டரு இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 77% வரைக்கும் டோட்டலாகவே டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்டு, டிஃபெண்டர் மாடல் எல்லாமே 3 மாடல் சேர்த்து பாருங்கள் 77%. இந்த குவார்ட்டர் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ்க்கு. இது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இன்னைய மார்க்கெட்லேயும் பாருங்கள் டாடா மோட்டார்ஸ் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 0.63% நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. ஸோ வில் சி எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி வரைக்கும் சம் கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதேமாதிரி JSW ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து 14% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே இந்தியாவில் உள்ள ஆப்ரேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து JSW ஸ்டீலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக எம்என்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 14% வரைக்கும் நல்லாவே சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டில் 1% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்என்டமுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்த நவீன் ஃப்ளோரின் வந்து பார்த்திங்கன்னா QIP பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 கோடிக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4680 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 4.2% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கிஏபி பண்ணி அவங்களோட ஃபண்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.